படம் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் வந்து அநேகன், அதுக்கப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்தார். அது ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருந்தார். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லனை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு பேசப்பட்டது. இப்போவும் ஒரு சில படங்களில் சிறப்பு தோற்றத்தில் வராரு. ஆனால் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து அவருடைய அந்த சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார்னா அவருடைய ரசிகர்கள் இன்னும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க. எங்களை மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து இன்னும் வந்து திரையை ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ கார்த்திக் அந்தளவுக்கு உயர்ந்து வந்தார். அந்த அளவுக்கு வந்து கௌதம் கார்த்திக் இன்னும் வளரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு ஆனால் படங்கள் இன்னும் அமைஞ்சதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஓடி இருக்குது. ஸோ இன்னும் பல முயற்சிகள் செய்து கௌதம் கார்த்திக் அவர்களும் நல்ல சினித்துறையில் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கார்த்திக் சார் வந்து முத்துராமன் சாரோட பையன் தெரியும். ஸோ அவருக்கு மேலேயே அவர் நல்லா நடித்து நிறைய படங்களை இது பண்ணார். கௌதம் கார்த்திக்கும் அந்தளவுக்கு வளரணும் அப்படி சொல்லி வாழ்த்துறோம். ஸோ ஒரு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக கார்த்திக் வந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும்